When you give respect to the divine connections, ஆனா நீங்க தெய்வீக இணைப்புக்கு மரியாதை கொடுக்கறப்ப you enjoy the liftings also. உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்தையும் நீங்கள் அனுபவிக்கலாம். I prayed, that is what my fortress, somebody says. நான் ஜெபம் பண்ணேன், அதுதான் என்னுடைய கோட்டைன்னு சில பேர் I am சொல்றாங்க. living a holy life, that is my fortress, somebody நான் says. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், அதுதான் என்னோட கோட்டை. Something is not your fortress, somebody is your fortress. ஏதோ ஒரு விஷயம் ஒரு கோட்டை இல்லை, ஒரு நபர் உங்களுடைய கோட்டையா இருக்கிறார். Jesus is my fortress. இயேசு என் கோட்டையா இருக்கிறார். People who are despising the God-sent people, they are despising the lifting of their life. தேவனால் அனுப்பப்பட்ட நபரை அசட்டை பண்ணுகிறவன் தேவன் தனக்கு கொடுத்த உயர்வை அசட்டை பண்ணுகிறான். Why? ஏன்னா Because they only will lift you up. அவங்க தான் உங்களை வாழ்க்கையில தூக்குவாங்க. Hallelujah. Hallelujah. Let's all give a big clap to God. உற்சாகமாய் கரங்களை தட்டி. So once again, welcome you all to this morning worship. மறுபடியும் இந்த காலை ஆராதனைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். I hope that you are enjoying the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் மகிழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். So I hope that you are enjoying the presence of God. நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். So it's not a ritual things to come to the presence of God. தேவனுடைய பிரசன்னத்துக்கு வருவது ஒரு சடங்காச்சாரமான வேலை அல்ல. It is an joyful experience. அது ஒரு மகிழ்ச்சியான அனுபவம். Every time when you are going back from the presence of God, we are going with fullness of blessings. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து கடந்து செல்லும் பொழுது முழுமையான ஆசீர்வாதங்களோடு கூட கடந்து செல்லுவீர்கள். Will never leave anybody with empty hand. அவர் ஒருவரையும் வெறுங்கையோடு கூட அனுப்புகிறவர் அல்ல. Whether you understand it, whether you feel it or not, this is what happening every week. நீங்க புரிஞ்சு கொண்டாலும் நீங்கள் உணராவிட்டாலும் நீங்கள் அனுபவித்திராவிட்டாலும் ஒவ்வொரு வாரமும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. This is what happening every week. இதுதான் ஒவ்வொரு வாரமும் நடந்து You கொண்டிருக்கிறது. are going with fullness of blessings. நீங்கள் முழுமையான ஆசீர்வாதங்களோடு கூட கடந்து செல்கிறீர்கள். When Prince Sheba came to meet King Solomon, சேபா நாட்டு ராஜஸ்திரீ சாலமோன் ராஜாவை பார்க்க வந்த பொழுது brought many things to offer to Solomon's wisdom. அநேக வெகுமதிகளை சாலமோனுடைய ஞானத்திற்காக கொண்டு வந்தார். But Bible says when she went back, what she brought with her is more what she had taken to Solomon's kingdom. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது என்றால் அவள் வந்துவிட்டு திரும்பி சென்ற பொழுது அவள் கொண்டு வந்ததை பார்க்கிலும் அதிகமான பொருட்களை அவள் எடுத்து சென்றாள் என்று. You might bring something to the presence of God. தேவனுடைய பிரசன்னத்துக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒன்றை கொண்டு வந்திருக்கலாம். You must bring something to the presence of God. ஏதோ ஒன்றை கொண்டு வர வேண்டும். Bible says you should not come to my presence with empty hand. வேதம் சொல்கிறது என்னுடைய பிரசன்னத்திற்கு நீங்கள் வெறுங்கையோடு கூட வரக்கூடாது. You should not come to meet the heavenly Father with empty hand. பரலோக பிதாவை நீங்கள் வெறுங்கையோடு கூட சந்திக்க வரக்கூடாது. We have to not only the heavenly Father, even the earthly Father. When you see your earthly Father, you should not meet him with empty hand. பரலோக பிதா மாத்திரமல்ல உங்களோட அப்பா பார்க்க போறப்ப மட்டும் நீங்க வெறுங்கையோடு கூட போக கூடாது. What you are doing here will be done in spirit realm also. நீங்க இங்க என்ன பண்றீங்களோ அதுதான் ஆவிக்குரிய மண்டலத்திலயும் நடக்கும். What you are doing in spirit realm, it's also done in earthly realm. ஆவிக்குரிய மண்டலத்துல நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான் இந்த உலகத்துல When we love the visible brother, only you can love the invisible Father. கண்ட சகோதரனிடத்தில் நம்ம அன்பு கூர்ந்தால் தான் நம் காணாத தேவனிடத்தில் நாம் அன்பு கூர முடியும். So we are coming to the presence of God with fullness of blessings. எனவே நாம் தேவனுடைய பிரசன்னத்திற்கு ஆசீர்வாதங்களின் பூரணத்தோடு கூட வருகிறோம். When we are going back from the presence of God, we are taking back 100 times more what we had brought to the presence of God. ஆனால் நாம் கடந்து செல்லும் பொழுதோ நாம் கொண்டு வந்ததை பார்க்கலும் 100 மடங்கு அதிகமான ஆசீர்வாதங்களை நாம் எடுத்து செல்கிறோம். So I am giving an assurance that you will go back with fullness of blessings. எனவே நீங்கள் செல்லும் பொழுது முழுமையான ஆசீர்வாதங்களை பெற்று செல்வீர்கள் என்று நான் What you need is not blessing, he is always doing without your permission. What you need is understanding. உங்களுக்கு தேவை ஆசீர்வாதம் கிடையாது, ஏனா உங்க பெர்மிஷன் இல்லாமயே அவர் அதை செஞ்சிட்டு இருக்காரு. உங்களுக்கு தேவை புரிந்து கொள்ளுதல். He has blessed you
without your permission even before 2000 years back. 2000 வருடங்களுக்கு 2000 முன்பாகவே years. உங்கள் அனுமதி இன்றி அவர் உங்களை ஆசீர்வதித்து விட்டார். He is not expecting for your permission to bless you. உங்க அனுமதியை வாங்கி உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் காத்திருக்கல. As a father, as a parent, you are not waiting for your children's permission to save something for their future. ஒரு தகப்பனாய் ஒரு பெற்றோராய் உங்க பிள்ளை சொல்லி நீங்க அவனோட எதிர்காலத்துக்கு எதையும் சேர்த்து வைக்க மாட்டீங்க. Before he is born, you started saving for him. அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க சேர்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. That is what a father's thought. அதுதான் தகப்பனுடைய உள்ளம். Just like that, before I was born, my heavenly Father had sent his only begotten Son and saved all the spiritual and earthly blessings for me. அப்படிதான் என்னுடைய பரலோக பிதா நான் பிறப்பதற்கு முன்பாகவே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி எனக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே சேர்த்து வைத்து விட்டார். We need not wait for the blessings. நாம் ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. But he is waiting for your understanding. ஆனா நீங்க புரிஞ்சுக்கணும்னு அவர் காத்துக்கிட்டு இருக்கிறார். The more understanding, the more enjoyment. எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. So Christian life is all the days is knowing the blessings of God only. எனவே கிறிஸ்தவ வாழ்க்கை முழுவதுமே தேவனுடைய ஆசீர்வாதங்களை அறிந்து கொள்வதுதான். Many people they want to know the consequences of sins. நிறைய பேர் பாவத்தின் விளைவுகளை குறித்து அறிய ஆசையா இருக்கிறார்கள். They want to know the consequences of curse. அவர்கள் சாபத்தின் விளைவுகளை குறித்து அறிய ஆசையா இருக்கிறார்கள். But Bible says preach the crucified Christ. வேதம் என்ன சொல்கிறது? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்து நாங்கள் பிரசங்கிக்கிறோம். The crucified Christ means whatever things Jesus has done on the cross for your life and future. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய எதிர்காலத்திற்கும் என்னவெல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்தாரோ அதை பற்றியதா இருக்கிறது. Your lifetime will not be sufficient. உங்களுடைய வாழ்க்கை அதை வச்சுக்கிறதுக்கு போதுமானதா இருக்காது. Let's say our lifetime is not sufficient to understand and know the blessings of God. Then where is time to know about devil and his works? சொல்லுங்க, நம்மளுடைய வாழ்க்கை நேரமே அவருடைய ஆசீர்வாதங்களையும் அவருடைய அன்பையும் புரிந்து கொள்வதற்கே பத்தாது. அப்புறம் எங்கிட்டு போய் பிசாசோட பத்தி புரிஞ்சுக்கிறது? Many people they found time to know about devil's work. How I cannot understand. நிறைய பேர் பிசாசோட வேலையை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் எடுத்துக்கறாங்க. அவங்களுக்கு எப்படி டைம் கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. So every week we are here to understand the blessings of God. எனவே ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து புரிந்து கொள்வதற்கான நாம் நேரத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். Reading Bible is reading the will. Like reading the will. வேதத்தை வாசிப்பது என்பது உயிலை வாசிப்பது போன்றது. Anybody can read the will with sad face. யாருனாலும் உயிலை மூஞ்சியை தொங்க போட்டுட்டு வாசிப்பாங்களா என்ன? It is not agreement of debts. It's a blessing will. இது கடன் பத்திரம் இல்லை, இது ஆசீர்வாத உயில். Hallelujah. Every time I open Bible, my face is enlightened like 1000 watts bulb. ஒவ்வொரு தடவையும் நான் வேதத்தை திறக்கும் பொழுது என்னுடைய முகம் அப்படியே 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி அப்படியே பிரகாசிக்கிறது. He is the God of Abraham, God of Isaac and God of Jacob. அவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறார். He is my God. அவர் என்னுடைய தேவனாய் இருக்கிறார். I am partaker of Abraham's blessings through Jesus Christ. நான் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பங்காளனாய் இருக்கிறேன். What is Abraham's blessing? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்ன? To inherit the land. நிலத்தை சுதந்தரித்துக் கொள்வது. Inherit the earth. பூமியை சுதந்தரித்துக் கொள்வது. That is what the promise given to Abraham. அதுதான் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். We are the descendants of Abraham. நாம் ஆபிரகாமின் சந்ததியாய் So இருக்கிறோம். we will inherit the earth. நாம் இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்வோம். ஆமென். We are not the people who are inheriting the heaven. நாம் பரலோகத்தை சுதந்தரிக்கிற ஜனங்கள் அல்ல. Bible didn't give promise to inherit the heaven. தேவன் பரலோகத்தை சுதந்தரிக்கிறதுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கல. Because the heaven is already yours. ஏனென்றால் பரலோகம் ஏற்கனவே உங்களுடையதா இருக்கிறது. If it is in somebody's hand, then only we can inherit it. அது இன்னொருத்தன் கையில இருந்தா தான் நீங்க போய் சுதந்தரிக்கணும். It is not in devil's hand. அது பிசாசோட கையில இல்ல. It is at your father's hand. அது உங்களுடைய தகப்பனுடைய கையில இருக்கு. So you need not inherit it. எனவே நீங்க அதை சுதந்தரிக்க வேண்டிய அவசியம் You இல்லை. are already be the partakers of it. ஏற்கனவே நீங்கள் அதுக்கு But the earth is at devil's hand. பூமி பிசாசுடைய கையில் இருக்கிறது. So we have to inherit it. எனவே அதை நாம் சுதந்தரித்துக் கொள்ள We வேண்டும். have to overcome the deception of devil. அது பிசாசுடைய தந்திரத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். So to overcome the deception, you must have the knowledge of God. பிசாசுடைய தந்திரத்தை மேற்கொள்ள தேவனுடைய அறிவு உங்களுக்கு வேண்டும். So Holy Spirit will help you, is helping you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார், அவர் உதவி செய்து So we கொண்டிருக்கிறார். are the descendants of Abraham to inherit this world. நாம் இந்த உலகத்தை சுதந்தரிப்பதற்கு ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம். That's what the promise given to Abraham. அதுதான் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமாய் So இருக்கிறது. we are meditating Psalm 91. நாம் 91ஆம் சங்கீதத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். It's about the privileges of
being in the presence of God or Christ connected life. தேவனுடைய பிரசன்னத்திலே அல்லது கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்ட வாழ்க்கையின் பலன்களை குறித்து நம்மிடத்தில் அது போதிக்கிறது. We can understand the whole chapter when we understand the first verse of this chapter. இந்த முழு சாப்டரை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நமக்கு இந்த அதிகாரத்தின் முதல் வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். The first verse it says like that. முதல் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, Whoever dwells in the shelter of the Most High will rest in the shadow of the Almighty. Whoever dwells in the shelter of the Most High. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். This chapter is dedicated to the person who is dwelling in the first line. இந்த அதிகாரமானது இந்த வசனத்தில் முதல் பகுதியில் வருகிறவருக்கு என்று இது அர்ப்பணிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. The whole chapter is dedicated to the one who is dwelling in the shelter of the Most High. இந்த முழு அதிகாரமும் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவனுக்கென்று அது டெடிகேட் பண்ணப்பட்டிருக்கின்றது. So the whole chapter is already given to that person. எனவே இந்த முழு அதிகாரம் ஏற்கனவே ஒரு நபருக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. Psalm 91 is not the chapter of prayer points. சங்கீதம் 91 ஜெப குறிப்பின் சங்கீதம் கிடையாது. Many people they are praying for it. நிறைய பேர் இதுக்காண்டி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. It is not prayer point. இது ஜெப குறிப்பு கிடையாது. It is promises given to the one who is dwelling under the shelter of the Most High. இது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். Who is the Most High? யார் உன்னதமானவர்? The Most High is Jesus Christ. உன்னதமானவர் இயேசு கிறிஸ்து. Already we have seen it. ஏற்கனவே நாம் இதை பார்த்திருக்கிறோம். So whoever come to the shelter of Jesus Christ. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நிழலுக்கு கீழ வராங்களோ. What is meant by coming to the shelter of the Most High? இயேசு கிறிஸ்துவின் மறைவு உன்னதமானவரின் மறைவுக்கு கீழ வரதுன்னா என்ன அர்த்தம்? Coming under the shadow of the cross is coming to the shelter of the Most High. சிலுவையின் நிழலுக்கு கீழ வரதுதான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறது. So when you come under the shadow of the cross, எனவே நீங்கள் சிலுவையின் நிழலுக்கு கீழே வரும் பொழுது, or can I say like this, when you accept, when you connect yourself with the crucified Jesus Christ. நான் இப்படி சொல்றேன், நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, or let me say like this, when you connect yourselves with the blessings of the crucifixion. இல்ல நான் இப்படி சொல்றேன், நீங்கள் உங்களை சிலுவையில் அறையப்பட்ட ஆசீர்வாதங்களோடு கூட இணைத்துக் கொள்ளும் பொழுது, cross is the shelter to all the people. சிலுவை எல்லா ஜனங்களுக்கும் அது மறைவாய் இருக்கிறது. When you come to that shelter, you are coming to the shadow of the Almighty God. நீங்கள் மறைவுக்குள் வரும் பொழுது சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குகிறீர்கள். It is not just coming to the shelter, it is dwelling under the shelter. இது மறைவுக்குள்ள வரது கிடையாது, மறைவிலே தங்குவதாய் So இருக்கிறது. every minute, every second, every microseconds, macroseconds, you should feel and realize and experience and believe that you are being under the shelter of the Most High. எனவே ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் நீங்கள் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறீர்கள் என்று நம்ப வேண்டும். You should experience it, believe it, you must remember it. நீங்கள் அதை அனுபவிக்க வேண்டும், அதை நம்ப வேண்டும், அதை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். The word dwell means dwelling. தங்குகிறது அப்படினா தங்கி இருக்கிறது, வாழுகிறது, வாழ்க்கை பண்றது. It is not coming and going. இது வந்துட்டு போறது கிடையாது. So being in Christ is a lifestyle. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கை முறை. It is dwelling in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே தங்கி இருப்பது. If somebody in Christ, he is a new creature. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். Yes, he is a new creature. அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். How long he is a new creature? எவ்வளவு நாள் அவன் புது சிருஷ்டியாய் இருப்பான்? Every day he is a new creature. ஒவ்வொரு நாளும் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். Hallelujah. Hallelujah. Say hallelujah. Hallelujah. So if you have accepted Jesus Christ as your personal savior, you are in Christ. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். So every second you are a new creature. எனவே ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் புது சிருஷ்டி. Every second your past negative things are being deleted. ஒவ்வொரு வினாடியும் உங்களுடைய கடந்த கால எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. So chapter 91 from the book of Psalms, it is dedicated to the one who has come under the shelter of the Most High. எனவே 91ஆம் சங்கீதம் உன்னதமானவரின் மறைவிற்கு கீழே வந்த ஒருவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. From the first verse itself,
the blessing started. முதல் வசனத்திலிருந்தே ஆசீர்வாதங்கள் வர தொடங்கி The விட்டது. second line of the first verse itself. முதல் வசனத்துல இரண்டாவது பகுதி விதமாய் சொல்கிறது. He will come under the shadow of the Almighty God. அவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். What is meant by shadow of the Almighty God? சர்வ வல்லவருடைய நிழல்னா என்ன? Shadow means protection. நிழல் என்பது பாதுகாப்பு. These people, they are in my shadow means they are in my protection. ஜனங்கள் என்னுடைய நிழல் இருக்கிறாங்கன்னா அவங்க என்னுடைய பாதுகாப்பில் இருக்கிறாங்க என்ற அர்த்தம். So people who are coming under the shadow means they are coming under the protection and coming under the rest. எனவே ஜனங்கள் நிழலுக்கு கீழே வராங்கன்னா அவங்க பாதுகாப்புக்கு கீழே இருக்கிறாங்க, அவங்க இளைப்பாறுதலுக்கு கீழே இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். So we are seeing the benefits for past 2 or 3 weeks, I think. நம்ம 2-3 வாரங்களாக பலன்களை குறித்து நாம் பார்த்து கொண்டிருந்தோம். The first blessings is it is in second verse, I think. முதலாவது ஆசீர்வாதம் இரண்டாம் வசனத்திலே இருக்கிறது. I will say of the Lord, He is my refuge and my fortress, my God in whom I trust. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். I will say of the Lord, He is my refuge and my fortress. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை. If you accept Jesus Christ as your personal savior, you can enjoy the blessings as a refugee is enjoying. ஒரு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கிட்டீங்கன்னா ஒரு அகதி எந்த விதமான ஆசீர்வாதங்களை பெற்று வாழுகிறானோ அந்த வாழ்க்கையை உங்களால வாழ முடியும். You must understand in which dimension the word refugee is here said. எந்த பரிணாமத்துல அந்த அகதிங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். Sometimes Bible refers you as a lion cub. சில நேரங்களிலே வேதம் உங்களை சிங்கக்குட்டி என்று சொல்லும். What does it mean? அதுக்கு என்ன அர்த்தம்? The lion doesn't brush, so you need not brush. That is not like that. Brush is its teeth. சிங்கம் தான் பல்ல விளக்காது, அதுக்குன்னு நீங்களும் பல்லு விளக்காம இருந்துட கூடாது. So the dimension of referring yourself with the lion is not in that view. எனவே உங்களை குறித்து உங்களை சிங்கம் போல சொல்லுகிற அந்த பரிமாணம் அந்த கண்ணோட்டத்துல இல்லை. Both of you need not brush your teeth. ரெண்டு பேரும் நீங்க பல்லு விளக்க வேண்டிய அவசியம் இல்லங்கிறது கிடையாது. You should not take it in that sense. நீங்க அந்த மாதிரி எடுத்துக்க கூடாது. The lion cub is such a boldness it has. சிங்க குட்டிக்கு அப்படி ஒரு தைரியம் இருக்குமா? Just like you will have the boldness. அதே மாதிரி தான் உங்களுக்கும் தைரியம் இருக்கு. Just like that, here you are referred with a refugee. அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு அகதி என்கிற ஒரு வாழ்க்கைக்கு என்று ஒப்பிடப்படுகிறீர்கள். What is meant by a refugee? அகதி என்றால் என்ன? A refugee will not get anything by price. அகதி என்பவன் எதையுமே விலை கொடுத்து வாங்க மாட்டான். He will get everything in free. எல்லாவற்றையும் அவன் இலவசமாய் பெற்றுக்கொள்வான். If you are under the shelter of Jesus Christ, you will get everything in free of cost. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மறைவில் இருப்பீர்கள் என்றால் எல்லாவற்றையும் நீங்கள் இலவசமாய் பெற்றுக்கொள்வீர்கள். You need not pay for anything. எதற்கும் நீங்கள் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. Because in your name everything was paid on the cross. ஏனென்றால் உங்களுடைய நாமத்திற்காக உங்களுடைய நாமத்திலே எல்லாம் சிலுவையிலே கொடுக்கப்பட்டது. In my name, என்னுடைய நாமத்திலே for everything it is paid. எல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது. So I need not pay once more. எனவே இன்னொரு தடவை நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. So you don't try to pay anything. எனவே எதையுமே செலுத்த முயற்சிக்காதீங்க. Somebody used to say, we never pay anything. When did I met a heavenly father and give 100 rupees? சில சொல்றாங்க நான் என்னைக்கு கொடுத்தேன், நான் என்னைக்கு போய் தேவனை பார்த்து 100 ரூபாயை வச்சுக்கங்கன்னு கொடுத்தேன். I didn't pay anything to him. நான் எதையுமே கொடுக்கல அவருக்கு. Because I didn't meet him. ஏனா அவரை நான் சந்திக்கவே இல்ல. Paying price is not just giving money to God. கிரயம் கொடுக்கிறது அப்படினா காசு கொடுக்கிறதுங்கிறது கிடையாது. Jacob, he gave the price to his father-in-law by works. யாக்கோபு தன்னுடைய மாமனாருக்கு தன்னுடைய கிரயத்தை வேலை செய்கிறதன் மூலமாய் கொடுத்தான். He didn't give in money. அவன் பணமா அத கொடுக்கல. But by work. ஆனா அது வேலை செஞ்சு கொடுத்தான். So giving effort is equal to giving price. எனவே நம்ம முயற்சி செஞ்சு கொடுக்கிறதுங்கிறது அது பணத்தை கொடுக்கிறதுக்கு சமானம். If you are trying to attain or attain any blessings by your effort means you are trying to pay the price. உங்களோட முயற்சியில ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை அடைய நீங்க முயற்சி செய்றீங்கனா அத கிரயம் கொடுத்து வாங்குறதுக்கு சமம். Yes, it is equal to trying to pay the price. ஆமா, அத நீங்க கிரயம் கொடுத்து வாங்குறதுக்கு முயற்சி செய்றீங்க. So you fail that place. எனவே நீங்க அந்த இடத்துல தோத்து போயிடுறீங்க. Because
in your name everything was paid. ஏனா உங்க பேர்ல எல்லாமே கொடுக்கப்பட்டு விட்டது. The price was paid. உங்களுக்கான கிரயம் கொடுக்கப்பட்டு விட்டது. You should not steal God's glory. நீங்கள் தேவனுடைய மகிமையை திருட கூடாது. Because he has paid everything in your name. ஏனென்றால் அவர் உங்கள் பேரில் எல்லாவற்றையும் அவர் செலுத்தி So தீர்த்து விட்டார். refugee life is getting everything in free. எனவே அகதி வாழ்க்கை என்பது எல்லாவற்றையும் இலவசமாய் பெற்றுக்கொள்வது. How many of you want to be a refugee? எத்தனை பேர் அகதியாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? Say hallelujah. 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 I like the word refugee here. அகதி என்கிற வார்த்தையை நான் You இங்கே are my refuge. நீர் என் அடைக்கலம். So I will get everything in free of cost. எனவே நான் எல்லாவற்றையும் இலவசமாய் பெற்றுக்கொள்வேன். Prosperity, செழிப்பு, health, நலம், divine healings, சரீர ஆரோக்கியம், long life, நீடிய ஆயுள், peace of mind, சமாதானம், family, குடும்ப ஆசீர்வாதம், wife, மனைவி, children, பிள்ளைகள், parents' health, குடும்ப பெற்றோர்களுடைய நலம், expansion of the kingdom, ராஜ்யத்தின் விருத்தி, immortality, நீடித்த வாழ்வு, everything is free. எல்லாமே இலவசம். In the name of crucified Jesus Christ. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் So நாமத்தினால் connect yourself with free of cost life. எனவே இலவசமான வாழ்க்கையோடு கூட உங்களை இணைத்துக் Let கொள்ளுங்கள். me say once again, connect yourself with the free of cost life. இலவசமான வாழ்க்கையோடு கூட உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். Connect yourself with the free of cost life. இலவசமான வாழ்க்கையோடு கூட உங்களை இணைத்துக் If you கொள்ளுங்கள். try to connect yourself with the paying price life, கிரயம் கொடுக்கிற வாழ்க்கையோட உங்களை இணைச்சுக்கிட்டீங்கன்னா you will be under the curse of Deuteronomy 28. நீங்கள் உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட சாபத்திற்கு கீழே வந்து விடுவீர்கள். So connect yourself with the free of cost life. எனவே இலவசமாய் வாழ்கிற வாழ்க்கையோடு கூட இணைத்துக் Take கொள்ளுங்கள். everything in free of cost. எல்லாவற்றையும் இலவசமாய் Get பெற்றுக்கொள்ளுங்கள். everything in free of cost. எல்லாவற்றையும் இலவசமாய் Enjoy பெற்றுக்கொள்ளுங்கள். everything in free of cost. எல்லாவற்றையும் இலவசமாய் Experience பெற்றுக்கொள்ளுங்கள். everything in free of cost. எல்லாவற்றையும் இலவசமாய் That is what the benefit of being under the shelter of the Most High. அதுதான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவருடைய Shaka Rama Ladu பலன்களாய் Ramana Shaka Rabalabadiyanka Rabalabadiyan. Many people they are trying to take fasting for getting gifts of the Holy Spirit. நிறைய பேர் பரிசுத்த ஆவியினுடைய வரங்களை பெற்றுக்கொள்வதற்கு உபவாசம் இருக்கிறாங்க. Bible says it is a gift, வேதம் சொல்கிறது அது ஒரு வரம் என்று. but they try to attain it by fasting. ஆனா அத வந்து அவங்க ஃபாஸ்டிங் இருந்து அத பெறணும்னு The whole நினைக்கிறாங்க. heaven is in confusion. முழு பரலோகமும் ஒரே குழப்பத்துல இருக்கு. People are giving price for getting gift. ஜனங்கள் வந்து gift வாங்குறதுக்கு காசை போய் கொடுக்கறாங்க. Gift means gift. giftனா gift தான். Gift means free. giftனா இலவசம். Anybody will give you a gift by price? யாராச்சும் உங்களுக்கு வெகுமதியை கொடுக்கறப்ப காசை வாங்கிட்டு கொடுக்கறாங்களா? Give me 10 rupees, I will give you a gift. நீ எனக்கு 10 ரூபாய் கொடு நான் உனக்கு gift கொடுக்கறேன் கொடுக்கறாங்களா? Gift means free of cost. giftனாலே ஃப்ரீயா வருது. All the 9 gifts is free of cost. எல்லா 9 வரங்களும் இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Free of cost. எல்லாமே இலவசம். Gifts is free of cost. வரங்கள் எல்லாம் இலவசம். Then what about holiness? பரிசுத்தம்னா அப்புறம் பரிசுத்தத்தை பத்தி என்ன? Should we pay for the price? Pay பரிசுத்தத்துக்கு price நான் for காசு it? கொடுக்கணுமா என்ன? Holiness. பரிசுத்தம். Bible says holiness is the profit. பரிசுத்தம் உங்களுக்கு கிடைக்கும் பலன் என்று சொல்லுகிறது. Everything is a profit. எல்லாமே உங்களுக்கு பலனாய் கிடைக்கும். Profit means what does it mean? Profit means லாபம். லாபம் profitனா லாபம். It comes in free of cost. அது உங்களுக்கு அப்படியே ஃப்ரீயா வருது. Then what is the investment? அப்பனா உங்க முதலீடு என்ன? If somebody invests something, only they can get the profit. யாராச்சும் ஒன்னு முதலீடு பண்ணாதானே லாபத்தை எடுக்க முடியும். Who paid the investment? யார் உங்களுக்கான முதலீடு The செலுத்தினார்? only begotten son was the investment. ஒரே பேரான குமாரன் தான் முதலீடு. Cross is our investment. சிலுவை தான் நம்மளுடைய முதலீடு. Gifts are the blessings are the profit. வரங்களும் ஆசீர்வாதங்களும் நமக்கு லாபம். Holiness is the profit. பரிசுத்தம் நமக்கு லாபம். Character molding is the profit. நல்ல குணநலன்கள் உருவாகுதல் லாபம். Oh Rabba Kashakarabaladiyanka Rabaladiyanka. Overnight God can change your character. ஒரே ராத்திரியில தேவன் உங்களுடைய குணத்தை மாற்ற In a முடியும். matter of second God will change your character. ஒரு கண்ணிமை பொழுதிலே உங்கள் தேவன் உங்கள் குணத்தை மாற்ற முடியும். That change will stand forever. அந்த மாற்றம் நீடித்த நாளாய் நிலைத்திருக்கும். What the teachers and parents cannot attain, பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சாதிக்க முடியாததை the Lord will make it in a fraction of second. தேவன் ஒரு இமைப்பொழுதிலே அதை செய்து முடிப்பார். They can alter your habits only. அவங்க உங்க பழக்க வழக்கத்தை தான் மாத்த முடியும். They cannot change your character. உங்க குணத்தை மாத்த முடியாது. Many people they change their habits and actions and they think that we have changed our character. செய்யையும் நிறைய பேர் உங்க பழக்க வழக்கங்களை பழக்க வழக்கத்தை மாத்திட்டு ஆஹா அவனோட குணத்தை மாத்திட்டோம்னு நினைக்கிறாங்க. Habit is different from character. குணம்ங்கிறது பழக்க வழக்கம்ங்கிறது குணத்துக்கு வித்தியாசமானது. Deeds is different from character. செய்கைகளும் கேரக்டரும் வித்தியாசமானது. Changing the deeds and changing the habits, it is just cutting the branches of a tree. செய்கையை மாத்துறதுங்கிறது
என்பது கிளையை வெட்டுறதுக்கு சமானம். It will grow again. அந்த கிளை திருப்பி வளரும். This is what being done in every Pentecostal church, most of the Pentecostal church. இதுதான் அநேக பெந்தெகோஸ்தே சபைகளில் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. They try to change the people's habits only. ஜனங்களுடைய குணநலங்களை மாற்ற முயற்சி செய்றாங்க. They are changing their habits only. ஜனங்களுடைய பழக்கவழக்கங்களை மாற்ற முயற்சி செய்கிறார்கள். But they cannot change the character. ஆனால் அவர்களால் குணத்தை மாற்ற The முடியாது. one and only person who can change your character is the crucified Jesus Christ. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு மாத்திரமே உங்களுடைய குணத்தை மாற்ற முடியும். Aur abala shekere mala dira mana madyanka. Yes. To change the fruit, you need not deal with the fruit. You have to deal with the root. கனியை மாத்தணும்னா நீ கனியோட போய் போராட கூடாது, வேர்ல கவனம் செலுத்தணும். So when you deal with the root, you can change the fruit. நீ வேர்ல டீல் பண்றப்ப கனி தானாய் மாறும். Old Testament people, they are dealing with the fruit. பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் அவர்கள் கனியோடு கூட அவர்கள். Pentecostal people, they are dealing with the habits. பெண்டிகாஸ்டல் ஜனங்கள் குணநலங்களோடு கூட. But New Covenant people, they are dealing with the root. ஆனால் புதிய உடன்படிக்கை ஜனங்கள் வேரோடு கூட போராடுகிறார்கள். When you give respect to the divine connections, ஆனா நீங்க தெய்வீக இணைப்புக்கு மரியாதை கொடுக்கறப்ப you enjoy the liftings also. உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்தையும் நீங்கள் அனுபவிக்கலாம். I prayed, that is what my fortress, somebody says. நான் ஜெபம் பண்ணேன், அதுதான் என்னுடைய கோட்டைன்னு சில பேர் I am சொல்றாங்க. living a holy life, that is my fortress, somebody நான் says. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், அதுதான் என்னோட கோட்டை. Something is not your fortress, somebody is your fortress. ஏதோ ஒரு விஷயம் ஒரு கோட்டைகளே, ஒரு நபர் உங்களுடைய கோட்டையா இருக்கிறார். Jesus is my fortress. இயேசு என் கோட்டையா இருக்கிறார். Who are despising the God-sent people, they are despising the lifting of their life. தேவனால் அனுப்பப்பட்ட நபரை அசட்டை பண்ணுகிறவன் தேவன் தனக்கு கொடுத்த உயர்வை அசட்டை பண்ணுகிறான். Why? ஏன்னா Because they only will lift you up. அவங்க தான் உங்களை வாழ்க்கையில தூக்குவாங்க. Everything is free. எல்லாமே இலவசம். So enjoy the free of cost life. எனவே இலவசமான வாழ்க்கையை அனுபவிங்க. Somebody, they are thinking and criticizing grace, and they are getting all the blessings in free of cost. சில பேர் யோசிக்கிறாங்க, அவங்க கிருபையை இப்படியா கேலி பண்றாங்க, எல்லாமே இலவசமாவா பெற்றுக்கிறீங்கன்னு. My beloved sister, எனக்கு அருமையான சகோதரியே, not only blessings is free of cost, ஆசீர்வாதம் மாத்திரம் இலவசம் கிடையாது. even the character changing is free of cost. குணநல மாற்றமும் இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. If you want to change your character or your husband's character or your wife's character, you have to come to receive in free of cost. உங்க குணநலத்தை மாற்றணும், உங்க மனைவியோட குணநலம், உங்க ஹஸ்பண்டோட குணநலத்தை மாற்றணும்னா நீங்கள் இலவசமாய் பெற்றுக்கொள்வதற்காக வர வேண்டும். If you want to get some blessings by giving praise, you may go to Old Testament life worship style. கரையத்தை கொடுத்து ஏதாச்சும் ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கணும் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா நீங்க பழைய ஏற்பாட்டு வாழ்க்கை முறைக்கு போயிருவீங்க. You may go. நீங்க போலாம். There are chances to get blessings by giving praise. கரையத்தை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கிறதுக்கான ஆப்ஷனும் வாய்ப்பும் இருக்கு. In Old Testament. பழைய ஏற்பாட்டுல அது இருக்கு. But to get holiness and character changing, you cannot get it by going to Old Testament worship style. ஆனா பரிசுத்தத்தையும் குணநல மாற்றத்தையும் நீ பழைய ஏற்பாட்டு முறையில பெற்றுக்கொள்ள முடியாது. There is only one way. ஒரே ஒரு வழிதான் இருக்குது. That is through the crucified Jesus Christ and his price. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவால் மாத்திரமே. In Old Testament style may give you blessings but cannot give the character molding. பழைய ஏற்பாட்டு முறை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும், ஆனா குணநல மாற்றத்தை கொடுக்காது. But new covenant only change your characters. புதிய உடன்படிக்கை மாத்திரமே உங்களுடைய குணநலங்களை மாற்றும். In Old Testament every commandment it is in the stone. பழைய ஏற்பாட்டில் பழைய உடன்படிக்கையிலே எல்லா கட்டளைகளும் அது கல்லிலே பொறிக்கப்பட்டிருக்கின்றன. But in New Testament ஆனா புதிய ஏற்பாட்டிலே it is written in heart. ஆனா அது இருதயத்திலே பொறிக்கப்பட்டிருக்கின்றன. And in mind. அது நம்முடைய சிந்தனையிலே பொறிக்கப்பட்டிருக்கின்றன. Did Old Testament people didn't have it in mind? பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் தங்களுடைய இருதய மனதிலே வச்சிக்கல. Yes, they had it in their mind. ஆமா, அவங்க தன்னுடைய மனதிலே வைத்திருந்தார்கள். But not in their heart. ஆனால் தங்களுடைய இருதயத்திலே வைத்திருக்கவில்லை. Mind means memory. மைண்ட்னா மெமரி, ஞாபக சக்தி. Heart means liking
and wishing to do. இருதயம் என்றால் அதை குறித்து ஆசையும் அதை செய்வதற்கான விருப்பமும். They did something to get the favor of God. தேவனுடைய ஃபேவர் ஆசையை அன்பை பெறதுக்கு அதை ஏதோ ஒன்று செஞ்சாங்க. But in fact, they didn't really wish to do it. சொல்லப்போனா அவங்களுக்கு அதை செய்யறதுக்கு உண்மையிலே ஆசை கிடையாது. That's why Jesus said, your lips are very close to me and your hearts are very far from me. இதைத்தான் இயேசு சொன்னார், உங்களுடைய உதடுகள் எனக்கு நெருக்கமாயும் உங்களுடைய இருதயமோ எனக்கு தூரமாயும் இருக்கிறது. That is our Old Testament life. அது எல்லாம் பழைய ஏற்பாட்டு வாழ்க்கை. But New Testament, the heart, it comes closer to God. புதிய ஏற்பாட்டு வாழ்க்கையில இருதயமானது தேவனிடத்தில் நெருங்கி வருகிறது. A new covenant only can change your character. புதிய உடன்படிக்கை மாத்திரம் தான் உங்கள் குணநலத்தை மாற்ற முடியும். By which price? எந்த கிரியத்தின் அடிப்படையில்? By no price. ஒரு கிரியமும் கொடுக்கப்படாமல். Free of cost. எல்லாம் இலவசமாய். You are getting everything free. எல்லாவற்றையும் இலவசமாய் நாம் Give a clap offering. உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். The second blessing is he becomes your fortress. இரண்டாவது ஆசீர்வாதம், அவர் உங்கள் கோட்டையாய் இருக்கிறார். You are my fortress. நீரே என் கோட்டை. Fortress is not a thing built by brick and cement, but it is a person. கோட்டை என்பது செங்கலாலும் சிமெண்டினாலும் கட்டப்பட்ட ஒரு விஷயம் அல்ல, அது ஒரு நபரை குறிக்கிறது. Old Testament peoples, they are thinking their fortress is their deeds. பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் தங்களுடைய கோட்டையை தங்களுடைய செய்கைக்கு ஒப்பிடுகிறார்கள். If they are living a good life, that is their fortress. நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா அதுதான் அவங்களோட கோட்டை நினைச்சிட்டு இருக்காங்க. In which they have trust. அதைத்தான் அவர்கள் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறார்கள். But the people who come under the shelter of God, ஆனால் தேவனுடைய நிழலுக்கு கீழே வருகிற ஜனங்கள், something is not for them, something is not fortress. ஏதோ ஒரு விஷயம் கோட்டை கிடையாது அவங்களுக்கு. Somebody is fortress. ஒருவர் தான் அவங்களுக்கு கோட்டையா இருக்கிறார். So a person is fortress. ஒரு நபர் தான் அவர்களுக்கு கோட்டையா இருக்கிறார். Who is that fortress? யார் அந்த கோட்டை? Jesus Christ is his fortress. இயேசு கிறிஸ்து அந்த கோட்டையா இருக்கிறார். That's what the psalmist say, the author of this psalm say. அதைத்தான் இந்த சங்கீதத்தின் ஆக்கியோன் எழுதுகிறான். I will say that you are my fortress. நீர் என் கோட்டை என்று நான் சொல்லுவேன் என்கிறார். Yesterday I took fasting, that is my fortress. Somebody think. நேத்து நான் உபவாசம் இருந்தேன், அதுதான் என்னோட கோட்டைன்னு சில பேர் சொல்றாங்க. 40 days I prayed, that is what my fortress, somebody says. 40 நாள் நான் ஜெபம் பண்ணேன், அதுதான் என்னோட கோட்டைன்னு சில பேர் I சொல்றாங்க. am living a holy life, that is my fortress, somebody says. நான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், அதுதான் என்னோட கோட்டைன்னு சில பேர் Something is சொல்றாங்க. not your fortress, somebody is your fortress. ஏதோ ஒரு விஷயம் ஒரு கோட்டைகளே, ஒரு நபர் உங்களுடைய கோட்டையா இருக்கிறார். Jesus is my fortress. இயேசு என் கோட்டையா இருக்கிறார். Jagaraba lada ramana shantuni menamadi ankara balabaduri menamadi ankara balabaduri. Second blessing, not in which we trust, in whom we trust. இரண்டாவது ஆசீர்வாதம், எதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பது கிடையாது, எவரிலே நான் நம்பிக்கையாய் The இருக்கிறேன். third blessing we have seen, மூன்றாவது ஆசீர்வாதத்தை நாம் that is பார்த்தோம். about 91 chapter 91 verse 11. 91ஆம் சங்கீதம் 11 11 12ஆம் வசனம். For he will command his For angels he will command his angels concerning you to guard you in to all guard your you ways. in all your ways. They will lift you up in their hands. They will lift you up in their hands, so that you will not strike your foot so that you will not strike your foot against a stone. against a stone. What we are seeing, நாம இங்க என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, the blessings of Christ connected man. கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்ட மனிதனுடைய ஆசீர்வாதம். It is talking about you only. அது உங்களை பத்தி தான் எழுதி இருக்கு. This blessing is connected with you only. இந்த ஆசீர்வாதம் உங்களோடு கூட இணைக்கப்பட்டதா இருக்குது. How many are you understanding that it is talking about me? எத்தனை பேருக்கு புரியுது இது என்ன பத்தி தான் எழுதி இருக்குன்னு? Show your hands. கையை தூக்கி காட்டுங்க. Show your hands. ஆமென். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. And say and agree with me. Hallelujah. என்னோட கூட அல்லேலூயா சொல்லி அங்கீகரிங்க. Amen. Hallelujah. It is talking about you. அது உங்களை பத்தி தான் எழுதி இருக்கிறது. Why should I read Psalm 91? ஏன் நான் 91ஆம் சங்கீதத்தை வாசிக்கணும்? Why should I meditate? ஏன் அத நான் தியானிக்கணும்? Because it is talking about a believer. அது ஒரு விசுவாசியை குறித்து எழுதி It is இருக்கிறது. talking about believers blessings. அது விசுவாசிகளின் ஆசீர்வாதங்களை குறித்து எழுதி இருக்கிறது. We can make put a title for Psalm 91, believers blessings. 91ஆம் சங்கீதத்துக்கு இப்படியே தலைப்பு வச்சுக்கலாம், விசுவாசியின் ஆசீர்வாதங்கள். Like pastor's bread, believers blessings. போதகரின் அப்பங்கிற மாதிரி விசுவாசியின் ஆசீர்வாதங்கள். What is the title of Psalm 91? 91ஆம் சங்கீதத்தின் தலைப்பு என்ன? Come on, say. Believers blessings. விசுவாசியின் ஆசீர்வாதங்கள். God is our refuge. தேவன் நம் அடைக்கலமாய் இருக்கிறார். He is our fortress. அவர் நம் கோட்டையாய் இருக்கிறார். And he command his angels concerning me to அவர் guard me and to lead me. அவர் நம்மை காப்பதற்கும் நம்மை ஏந்துவதற்கும் தம்முடைய தேவதூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். Angels doesn't mean with the long feathers only. தேவதூதன்னா பெரிய ரெக்கையை வச்சுக்கிட்டு இருக்கிற ஆள் கிடையாது. Yes, angels means the Hebrew word
What's that? Malak. He talks about a prophet. ஏஞ்சல் தேவதூதன் என்றால் எபிரேய பதத்திற்கு மலாக் என்று பொருள். மலாக் என்றால் தீர்க்கதரிசி, அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். Malak means anybody who is sent by God is an angel. மலாக் என்றால் தேவனால் அனுப்பப்பட்ட எவனுமே அவன் தேவதூதனாக கருதப்படுவான். Many people, they are sent to your life அநேக ஜனங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். to protect your life, உங்களுடைய வாழ்க்கையை to பாதுகாப்பதற்கு, save your life, உங்களுடைய வாழ்க்கையை to காப்பதற்கு, lead your life. உங்களுடைய வாழ்க்கையை Oh, வழிநடத்துவதற்கு. how God is loving you by sending His angels. தன்னுடைய தேவதூதர்களை அனுப்பி எவ்விதமாய் தேவன் நம்மை நேசிக்கிறார். One angel was sent to proclaim the gospel to you. ஒரு தேவதூதன் உங்களிடத்திலே நற்செய்தியை அறிவிக்க வந்தான். Through that angel, you heard the gospel and you accepted Jesus Christ as your personal savior. அந்த தேவதூதன் மூலமா தான் நீங்க நற்செய்தியை கேட்டு இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக So in ஏற்றுக்கொண்டீர்கள். every promotion of spiritual life, God is using and sending His angel. எனவே ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் தேவன் தன்னுடைய தேவதூதர்களை அனுப்பி கொண்டிருக்கிறார். So believers, one of the believers' blessing is angels' visitation, எனவே விசுவாசியின் ஆசீர்வாதங்களில் ஒன்றானது தேவதூதர்களின் வருகை பாதை, angels' guidance, தேவதூதர்களின் வழிநடத்துதல், angels' protection. தேவதூதர்களின் பாதுகாப்பு. The another part of the angels' blessing is இன்னொரு தேவதூதரின் பாதுகாப்பின் இன்னொரு பகுதி என்னன்னா, they will lift. Come on, let us read 12th verse. They will lift you up in their hands. அவர்கள் உங்களை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவாங்க. Come on, say, they will lift me up. எல்லாரும் சொல்லுவோம், அவர்கள் என்னை கையில ஏந்திக்கிட்டு போவாங்க. Yes, hallelujah. God is going to lift your life standard by sending His angels. தேவன் உங்கள் வாழ்க்கை தரத்தை தன்னுடைய தேவதூதனை அனுப்பி தூக்க போகிறார். That is what the divine connection. அதுதான் தெய்வீக இணைப்பு. When you connect with the divine connection, your life will be lifted up. நீங்கள் தெய்வீக இணைப்போடு கூட இணைந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை உயர்த்தப்படும். They will lift you up. அவர்கள் உங்களை தூக்குவார்கள். Hallelujah. 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 So whenever we are praying for our lifting of our life, நாம நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்குலாம் ஜெபிக்கிறப்ப, and we are saying God is not hearing my prayer and He is not lifting my life. தேவனுடைய ஜெபத்தை கேளாதிருக்கிறார், அவர் என் வாழ்க்கையில உயர்த்த மாட்டேங்கிறாரு. When you are praying that God is not, you are praying that Father lift up my life, நீங்க ஜெபம் பண்றீங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையை உயர்த்துங்கன்னு. and you are seeing your life is in the same place as a stagnant thing, ஆனா பாக்குறீங்க உங்க வாழ்க்கை அப்படியே அதே இடத்துல தான் இருக்கு. and you are blaming God that Father you are not lifting you are not hearing my prayer, you are not responding my prayer, and you are not lifting my life up. ஆனா தேவன்ட்ட போய் நீங்க சொல்றீங்க, ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறீங்க, ஏன் என் வாழ்க்கையை தூக்க மாட்டேங்கிறீங்க, இன்னும் நான் ஏன் முன்னேறாம இருக்கேன்னு. But the fact is, ஆனா உண்மை என்னன்னா, God is responding your prayer கர்த்தர் உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். and sending many angels to your life, அநேக தேவதூதர்களை உங்களிடத்துக்கு அனுப்புறார். because God's plan is through that angel only your life is going to be lifted. ஏனா அந்த அனுப்பப்பட்ட தேவதூதன் மூலமா தான் உங்க வாழ்க்கையை உயர்த்தணும்ங்கிறது தேவனுடைய திட்டமா இருக்கு. But you are despising the angel, ஆனா நீங்க அந்த தேவதூதனை அசட்டை பண்றீங்க. but you are kicking them off to the angels. அந்த தேவதூதனை காலால எத்தி உதைக்கிறீங்க. Some angels they got to kick on their back பின்னாடி எத்து வாங்கிட்டு சில ஏஞ்சல் போறாங்க. and scolded some angels சில ஏஞ்சலை நீங்க திட்டுறீங்க. and turned back the angels to the place where they started அவங்க எங்க வந்தாங்களோ அந்த இடத்துக்கு அவங்களை அனுப்பி விட்டுறீங்க. with lot of wounds. Many angels they went out. அநேக காயங்களோடு கூட தேவதூதர்கள் கடந்து செல்கிறார்கள். Some people's life nobody can travel had a journey for a long time. சில பேரோட வாழ்க்கையில யாருமே நிறைய நாள் சேர்ந்து வர முடியல. They cannot have a long journey with them. அவங்களோட We cannot have a long journey with them. அவங்களோட ரொம்ப நாள் நடக்க முடியல. Short period they will keep somebody, கொஞ்ச நாளைக்கு மாத்திரம் சில பேரை வச்சுக்கிறாங்க. then they will throw them out, அதுக்கு அப்புறம் அவங்களை தூக்கி they எறிஞ்சிராங்க. will choose somebody அடுத்து புதுசா ஒரு ஆளை and they will use them அவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க. and they will travel with them. அவங்களோட கூட போறாங்க. When they see something is better than him, அவங்கள விட வேற ஒரு ஆள் நல்ல ஆள் கிடைச்சிட்டாங்க. then they will throw this person. இந்த ஆளை தூக்கி எறிஞ்சிட்டு They will use every person is like a ladder, ஒவ்வொரு ஆளையும் ஒரு ஏணி மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. and they will kick the ladder after they used. அவங்க ஏறிட்டு அந்த ஏணியை எத்தி விட்டுறாங்க. Finally one day their life will be an pathetic, கடைசில ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப பரிதாபமாயிருது. because your blessings, you don't forget it, your blessings is Mari, don't forget your blessing is connected with the divine connection. பாத்துக்கங்க, மறந்துடாதீங்க, உங்களுடைய ஒவ்வொரு ஆசீர்வாதமும் தெய்வீக இணைப்போடு கூட இணைக்கப்பட்டிருக்கு. People who are despising the angels,
they are despising their lifts. தேவதூதர்களை அசட்டை பண்ணுகிறவர்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அசட்டை பண்ணுகிறார்கள். Angels doesn't mean with long wings. ஏஞ்சல்னா பெரிய ரெக்க வச்சுக்கிற ஆளு கிடையாது. God sent person. தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். People who despise the God sent people, they are ignoring their liftings. அனுப்பப்பட்ட நபரை அசட்டை பண்ணுகிறவர்கள் தங்கள் வாழ்க்கையின் உயர்வை அவர்கள் தவற விடுகிறார்கள். Because your promotions and liftings and blessings, those all things are connected with God sent person. ஏனால் உங்களுடைய உயர்வும் முன்னேற்றமும் ஆசீர்வாதமும் தேவனால் அனுப்பப்பட்ட நபரோடு கூட தான் இணைக்கப்பட்டிருக்கின்றது. So you must be very sensitive and very careful in keeping the oneness with them. எனவே நீங்கள் அவர்களோடு கூட ஒருமனப்பாட்டை காத்துக்கொள்வதிலே நீங்கள் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும் கவனம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். That's what the book of Ephesians chapter, I think chapter 4:1. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. In Tamil you can read it first. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், What's my instruction is? நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். Amen, amen, amen. I urge you to live a life worthy of calling you have received. Be completely humble and gentle, be patient, bearing with one another in love. Make every effort to keep the unity of the Spirit through the bond of peace. Make every effort to keep the unity. ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். Make every effort. ஒருமையை காத்துக்கொள்வதற்கு எல்லா முயற்சியும் எடுங்க. In Tamil it is fine. தமிழ்ல ரொம்ப அழகா இருக்கு. Being aware and be careful to keep the unity with God sent people. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். People who are despising the God sent people, they are despising the lifting of their life. தேவனால் அனுப்பப்பட்ட நபரை அசட்டை பண்ணுகிறவன் தேவன் தனக்கு கொடுத்த உயர்வை அசட்டை பண்ணுகிறான். Why? ஏன்னா because they only will lift you up. அவங்க தான் உங்களை வாழ்க்கையில தூக்குவாங்க. Psalm 91:11 says they will lift you up in their hands. சங்கீதம் 91:11ஆம் வசனம் சொல்லுகிறது அவர்கள் உங்களை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். This verse doesn't say God will lift you up in their hand, in his hand. இந்த வசனம் வந்து தேவன் உங்களை கையில ஏந்திக்கிட்டு போவார்னு சொல்லல. The Lord himself says, கர்த்தரே சொல்றாரு, they will lift up in their hand. அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். Not me, they will lift up in their hand. இல்ல அவர்கள் என்னை தங்கள் கைகளில் ஏந்தி God says, I am not, they will lift up you in their hand. தேவன் சொல்றாரு நான் இல்லப்பா அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். They will lift up you in their hand. அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். You are kicking their hands on their hands. நீங்க அவங்களுடைய கையை எத்துறீங்க. And coming to God, Father lift my life up. ஆனா ஆண்டவர்ட்ட வந்து ஆண்டவரே என் வாழ்க்கையை எப்படியாச்சும் உயர்த்துங்கன்னு. Even the elevator lift will also not work for you. லிஃப்ட் கூட உங்களுக்கு வாழ்க்கையில வேலை பார்க்காது. Yes, when you enter into the lift it will not work. நீங்க போனா லிஃப்ட் கூட அங்க வேலை பார்க்காது. For everybody it will work, but when you enter into it will not work. எல்லாருக்கும் அது வேலை பார்க்கும், ஆனா நீங்க அங்க போனீங்கன்னா அது வேலை பார்க்காது. Because life is not only connected with God, it is connected with angels. ஏனா வாழ்க்கை தேவதூதர்களோடு கூட இணைக்கப்பட்டதா இருக்கிறது. So Christian life is not only connected with the heavenly Father and also its angels, his angels. கிறிஸ்தவ வாழ்க்கை பரலோக பிதாவோடு கூட மாத்திரம் இணைக்கப்பட்ட வாழ்க்கை இல்ல, தேவதூதர்களோடும் கூட இணைக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கிறது. Malak means God sent person. மலாக் என்றால் தேவனால் அனுப்பப்பட்டவன். Malak means prophet. மலாக் என்றால் தீர்க்கதரிசி. Oh, when God sent somebody to guide you, if you despise him, in fact you are despising your lifting. தேவன் ஒருவரை அனுப்பி உங்களை வழிநடத்துறதுக்கு அனுப்புறார்னா நீங்க அவனை அசட்டை பண்ணீங்கன்னா உங்களுடைய உயர்வை நீங்க அசட்டை பண்ணுவீங்க. Let me tell you a secret, my beloved brother and sister. எனக்கு அருமையான சகோதர சகோதரியே ஒரு ரகசியம். In somebody's life we can see a continual and continuous promotions. சில பேருடைய வாழ்க்கையில நீங்க தொடர்ச்சியான முன்னேற்றத்தை பார்க்கறீங்கன்னா, if you see through in their life, நீங்க அவருடைய வாழ்க்கையில நீங்க அவர் வாழ்க்கையை உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா, he will be the person who is respecting and give reverence to the divine connection. அந்த நபர் தெய்வீக இணைப்பிற்கு கனத்தையும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய நபராய் இருப்பார். Amen.
If you see somebody, if you see the continual promotion in somebody's life, தொடர்ச்சியான- forget not, he is the man. He must be the man who is giving reverence to the divine connection. ஒருத்தரோட வாழ்க்கையில தொடர்ச்சியான முன்னேற்றத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அவனோட வாழ்க்கையை உற்று பாத்தீங்கன்னா, அவன் தன்னோடு கூட இணைக்கப்பட்ட தெய்வீக இணைப்பிற்கு கனத்தையும் மரியாதையும் கொடுக்கிறவனா இருப்பான். Yes, praise God, hallelujah. ஹalleluya. Oh, he is always taking care of the people who is sent for him and giving us a divine connection. அவன் தன்னோடு கூட தேவனால் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு தெய்வீக இணைப்புகளையும் அவன் பாதுகாத்துக் கொள்வான், அவர்களை பராமரிப்பான். He will not try to cheat them. அவர்களை ஏமாத்த முயற்சி செய்ய He மாட்டான். will not try to disappoint them. அவர்களை மனமடிவாக்க முயற்சி செய்ய He will மாட்டான். not try to kick them off. அவர்களை எத்திவிட முயற்சி செய்ய மாட்டான். He is always taking care of them. அவன் அவர்களை எப்பொழுதுமே பத்திரமா பாத்துக்குவான். He will give reverence to the divine connection. அவன் அந்த தெய்வீக இணைப்பிற்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு மரியாதை கொடுப்பான். So my beloved brother and sister, எனக்கு அருமையான சகோதர சகோதரி, they will lift you up in their hands. அவர்கள் தங்கள் கைகளில் உங்களை ஏந்தி கொண்டு போவார்கள். They will lift you up in their hands. அவர்கள் தங்கள் கைகளில் உங்களை ஏந்தி கொண்டு போவார்கள். Not God. தேவன் இல்ல. Your lifting is not at God's hand. உங்களுடைய உயர்வு தேவனுடைய கரத்தில் It இல்ல. is at the divine connection's hand. அது தெய்வீக இணைப்பின் கரத்தில் இருக்கிறது. Acha kapa rabakati mene hamtuna mahatoro mahathalka shikra baladyanka. Really, a big question mark was in me for a long time. எனக்கு முன்பாக மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கு. Somebody, they pour out their life for prayer. சில பேர் தங்களுடைய வாழ்க்கையின் முழு பகுதியும் ஜெபத்துக்குன்னு ஊற்றிட்டாங்க. They bury themselves for prayer. அவர்களை தங்களை ஜெபத்திற்கென்று அப்படியே புதைச்சிட்டாங்க. They gave full life for prayer. தங்களை ஜெபத்திற்கென்று அப்படியே தங்கள் முழு வாழ்க்கையும் கொடுத்துட்டாங்க. They gave the full life. அவர்கள் முழு வாழ்க்கையும் கொடுத்து விட்டாங்க. Whenever I see they are in tongues, shakarabati எப்ப நான் karaba. அவங்கள பார்த்தாலும் எப்ப பாரு அந்நிய பாஷையிலே இருக்கிறாங்க. But when I see through their life, ஆனால் அவருடைய வாழ்க்கையை நான் உற்று நோக்கின பொழுது, they don't have any friend for a long time. அவங்க வாழ்க்கையில ரொம்ப நாள் சிநேகிதன்ங்கிறது யாருமே இல்ல. They will not maintain any God given friendship. தேவன் கொடுத்த நட்புகளை ரொம்ப நாளா அவங்க மெயின்டைன் பண்றது கிடையாது. They despise it. அவர்கள் அதை அசட்டை பண்ணுகிறார்கள். They kick them off. அவர்கள் அதை எத்தி விடுகிறார்கள். So, however they pray, எனவே அவங்க என்னதான் ஜெபிச்சாலும் their life, it is in the same place. அவங்க வாழ்க்கை அதே இடத்துல தான் இருக்கு. We cannot see the liftings அவங்க வாழ்க்கையில நம்ம முன்னேற்றத்தை பார்க்க முடியல. because they are ignoring the lifting hands. ஏனென்றால் அவர்கள் உயர்த்துகிற கரத்தை அசட்டை பண்ணுகிறார்கள். Divine connection means தெய்வீக இணைப்புனா lifting hands. உயர்த்தும் கரங்கள். Divine connection means தெய்வீக இணைப்புனா lifting hands. உயர்த்தும் கரங்கள். If you see somebody is keeping his friends for 15 years, 14 years, 13 years, it means he is the man who is giving reverence to the divine connection. ஒருத்தனோட வாழ்க்கையில 15 வருஷம் 20 வருஷம் 18 வருஷம் நண்பர்களை வச்சுக்கிறத பாத்தீங்கன்னா அவன் தேவன் கொடுத்த இணைப்புகளுக்கு கனம் பண்ணுகிறவனா இருக்கிறான். Hallelujah. Hallelujah. It doesn't mean what he has is perfect friends. அதுக்கு அர்த்தம் அவன் வச்சுக்கிறது பெர்ஃபெக்ட்டான ஃப்ரெண்டுங்கிறது கிடையாது. Nobody is perfect. யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. But he is having perfect love. ஆனால் அவர்கள் மேல் பெர்ஃபெக்ட்டான லவ் வச்சிருக்கிறார். What is perfect life? பெர்ஃபெக்ட்டான லைஃப்னா என்ன? Maintaining the imperfect person is the perfect life. ஒரு இம்பெர்ஃபெக்ட்டான ஆளை மெயின்டைன் பண்றதா பெர்ஃபெக்ட்டான லைஃப். Understanding the imperfect person is perfect life. இம்பெர்ஃபெக்ட்டான ஆளை புரிஞ்சுக்கிறதா பெர்ஃபெக்ட்டான லைஃப். Living with the imperfect match is the perfect match. இம்பெர்ஃபெக்ட்டான துணையோட வாழ்றதா பெர்ஃபெக்ட்டான மேட்ச். Hallelujah. Hallelujah. Amen. Amen. So God is so don't expect a perfect match. எனவே ஒரு பெர்ஃபெக்ட்டான மேட்சை எதிர்பார்க்காதீங்க. So what is the secret of maintaining and have a long journey with God sent angel? தேவன் கொடுத்த தேவதூதர்களோடு கூட வெகுநாளாய் பிரயாணம் செய்வதின் ரகசியம் என்ன? You must think that angels means it is not just one who visit you. ஏஞ்சல்ஸ்னா நீங்க ஒண்ணே புரிஞ்சுக்கணும், அவங்க உங்களை விசிட் பண்ணிக்கிட்டு போற ஆள் கிடையாது.
It is not just angels visitation. அது Angels means somebody is dedicated for you to live with you. ஏஞ்சல்ஸ்னா உங்களுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டு உங்களோடு கூட வாழ அனுப்பப்பட்டவர்கள். Whether you feel it or not, whether you know it or not, two angels are standing at right hand side and left hand side for you. நீங்க தெரியும் உங்களுக்கு உணர்றீங்களோ உணரலையோ உங்களோட வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் தேவதூதர்கள் நின்று They கொண்டிருக்கிறார்கள். are completely dedicated for you. அவர்கள் உங்களுக்கென்று They are அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். living with you. அவர்கள் உங்களோடு கூட They are இருக்கிறார்கள். coming with you. அவர்கள் உங்களோடு கூட வருகிறார்கள். Oh, they are traveling with you. அவர்கள் உங்களோடு கூட பிரயாணம் There is செய்கிறார்கள். unseen angels. நீங்க உங்க தேவதூதர்களை பார்க்க And முடியல. also you have visible angels. உங்களுக்கென்று காணக்கூடிய தேவதூதர்கள் Seen இருக்கிறார்கள். angels. That is what God sent persons. அதுதான் தேவனால் அனுப்பப்பட்ட ஜனங்கள். They will lift up you in their hands. அவர்கள் உங்களை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். In their hands. அவர்கள் கைகளில். 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 Come on, give a big clap. Hallelujah. Hallelujah. So, let me say the secret how to prolong with the friendship with God-given friend and how to maintain, how to have a long journey with God sent angel. எனவே தேவன் கொடுத்த இணைப்போடு கூட நிறைய தூரம் பிரயாணம் செய்வதின் ரகசியம் என்னங்கறத நான் சொல்றேன். It's not my secret, it's Bible secret. அது என்னுடைய ரகசியம் கிடையாது, அது வேதத்திலே சொல்லப்பட்ட It is ரகசியம். already in the passage what we read just before. It's book of Ephesians chapter 4. அந்த ரகசியம் எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே நாம் படித்த பகுதியிலே இருக்கிறது. From verse 1. 1ஆம் வசனம். As a prisoner for the Lord, then I urge you to live a life worthy of the calling you have received. Be completely humble and gentle. Come on, give a big clap. உற்சாகமாய் கரங்களை தட்டி. Humble and gentle, be patient. Bear with one another in love. Make every effort to keep the unity of the Spirit. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். How to keep the unity of the Spirit through the bond of peace. ஆவியின் ஒருமையை எவ்விதமாய் நாம் காத்துக்கொள்வது? Be humble. மனத்தாழ்மையாய் இருங்கள். And gentle. சாந்தமுள்ளவர்களாய் இருங்கள். Patience. பொறுமையுள்ளவர்களாய் இருங்கள். Love with one another. அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. These are the four secrets.